வணக்கம். வெல்கம் ஹோம். நாம இப்ப ரெடி. கோலம் போட்டு விளக்கு மட்டும் ஏத்தணும். இன்னைக்கு நம்மளோட ஹீத்தும் எழுந்தாச்சு. நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்ததும் கீர்த்தனாவும் கூடவே எழுந்து வந்துட்டா. இன்னைக்கு கீர்த்தனா வீடியோ எடுத்ததுனால என்னால பூஜை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடிஞ்சது. நேத்து வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். போகும்போது பௌர்ணமி விசேஷம்ன்றதுனால கோயில்ல தெய்வங்கள் வீதி உலா வந்ததுனால கிட்ட போக முடியல. அதனால முதல்ல பாபாவை பார்த்துட்டு வரும்போது கோபுர தரிசனம் பண்ணிட்டு காலையில சாமிக்கு விளக்கேத்த மஞ்சள் ரோஜா வாங்கிட்டு வந்திருக்கேன். மஞ்சள் நிறம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. வீட்டுக்கு மதியம் வச்சு அப்பளம் கூட்டு தொட்டுக்கிட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு படுத்துடலாம் பார்த்தேன். நம்ம தினமும் சமையல் அறையில கோலம் போடுறோம்ல, அந்த அரிசி மாவுக்கும் வெயிலுக்கும் நிறைய சிகப்பெரும்பு வந்துருச்சு. அதனால அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு படுக்கிறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஜனனிக்கு ஸ்கூல் லீவு. கீர்த்தனாவுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதனால பசங்களுக்கு தூக்கம் வரல. நைட்டு டிவி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே படுக்க 2 மணி ஆயிடுச்சு. கண்ணை மூடின மாதிரிதான் இருக்கு. 4 மணிக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்ல. அப்புறம் எழுந்துட்டேன். படுக்கையில இருந்து எழுந்துக்கிற வரைக்கும் தான் தூங்கணும் தூங்கணும்னு தோணும். எழுந்துட்டா அப்புறம் திரும்ப படுக்கிறதுக்கே தோன்றது இல்ல. ஃப்ரெஷ் ஆயிட்டு சாமிக்கு விளக்கேத்த வந்தாச்சு. இன்னைக்கும் சட்கோண தீபம் ஏத்தி முருகரை வணங்கிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு 5 கருத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிலம்பரை, போடு மேற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழந்தனை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லியிருந்தேன். நாம எல்லா விஷயங்களையும் ஞானோதயத்தாலெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. யாராவது சொல்லும் போது கேட்டு நம்ம அனுபவ அறிவுல உணர்ந்து படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு பகிரப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வருது. இப்பதான் காலையில பண்ற பூஜைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை, சாயந்தரத்துல பண்ற பூஜைக்கு கோதூலி முகூர்த்த பூஜை, மதியத்துல பண்ற பூஜைக்கு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்லாம் சொல்றாங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நான் என் அனுபவத்துல என்னோட அம்மா பூஜை பண்ணும்போது இந்த பேரெல்லாம் சொன்னது கிடையாது. காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. தலைக்கு தண்ணிய ஊத்திட்டு வர்றதுக்குள்ள எண்ணெய், விளக்கு திரி, அகல் விளக்கு, பூ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வான்னு சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட போயிட்டு விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுத்திட்டு வருவேன். அம்மா மதியத்துல சாமி கும்பிடுவாங்க. திரும்ப சாயந்தரத்துலயும் சாமி கும்பிடுவாங்க. அப்படிதான் கடவுள் பக்தி ஒவ்வொருத்தருக்கும் வழி வழியா வருது. சிலர் அவங்களாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல எடுத்துக்கிறதும் உண்டு. நானும் கீர்த்தனாவுக்கு எந்த கட்டாயமும் படுத்தல. ஜனனிக்கும் எந்த கட்டாயமும் இல்ல. அவங்களா என்னைக்கு பக்தியில ஈடுபட்டு அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வராங்களோ அன்னைக்கு அவங்க அதை பார்த்துக்கிட்டோம். நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான பலன்கள் என்ன, அதை எப்படி படிக்கணும் அப்படிலாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போதுமே நம்ம ஒரு மனிதரோட நட்பு கொண்டாடும் போது முதல்ல அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களோட எப்படி பழகணும், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பழகும்போது அந்த நட்பு நமக்கு காலத்துக்கும் நீடிச்சிருக்கும். நாம நம்மள படைச்ச கடவுளை வணங்குறோம். அவங்கள நம்ம உணரணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த வழிபாட முறையா எப்படி பண்ணணும், எளிமையா எப்படி கடவுளை வழிபடணும், தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்கு. பல பேர் பலவிதமான வழிபாடெல்லாம் நமக்கு சொன்னாலும், எனக்கு எது சரின்னு படுதோ, எந்த மாதிரியான வழிபாடு எனக்கு எளிமையா இருக்கும்னு தோணுதோ, தொடர்ச்சியா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றதோ, நம்ம விரதம் நம்ம குடும்பத்துல இருக்க உறுப்பினர்கள் எந்த விதத்திலயும் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். இப்படி எல்லாம் யோசிச்ச பிறகுதான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பிப்பேன். என்னோட வழிபாடு எளிமையா எனக்கு பிடிச்ச முறையில இருக்கும். அதை நான் தொடர்ந்து பண்ணும்போது தெய்வத்தோட ஒரு கனெக்ட் உருவாகுறத நான் உணர்வேன். நம்ம பிடிச்சவங்கள நம்ம அவங்களோட பழகும்போது, எனக்கு இது பிடிக்கும், அத குடுங்க, இத குடுங்க, இத பண்ணுங்க, அத பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாலோ, இல்ல இன்னொருத்தர் நம்மகிட்ட இப்படி கேட்டுட்டே இருந்தாலும், அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும்? இதே தான் நம்மளும் கடவுளுக்கு வேண்டுதல்ன்ற பேர்ல பண்றோம். நம்மள படைச்ச கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தரணும்னு. அவங்க நம்மள பார்த்துப்பாங்க. ஒரு ஒரு நாள் காலையும் கடவுள் நம்மளுக்கு தர்ற ஒரு புதிய காலை, புதிய வாழ்க்கை. முதல்ல அதுக்கு நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த புதிய நாள் நல்ல நாளா அமையணும். இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாளா இருந்தாலும், யாருக்கு திருமண நாளா இருந்தாலும், யார் எந்த புதிய முயற்சியில ஈடுபடுறதா இருந்தாலும், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு யாருக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருந்தாலும், இன்டர்வியூக்கு போயிருந்தாலும், அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தொடக்கத்தையும், நல்ல நாளையும் கடவுள் கொடுக்கணும். படங்களுக்கெல்லாம் பூ வச்சு விளக்கும் ஏத்தியாச்சு. இப்ப சாம்பிராணி காட்டிட்டு அப்புறம் கற்பூரம் காட்டுற வேலைதான். எனக்கு சில நேரம் மனுஷங்களை யோசிக்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னன்னா, சில பேரை நான் பார்ப்பேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, தினமுமே ஒரு நாள் தவறாம
காலையில 4 மணிக்கு எழுந்துக்கிறாங்களாவும், 5 மணிக்கு எழுந்துக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அவங்க தூங்குறதும் சீக்கிரமே தூங்குறவங்களாவும் இருப்பாங்க. ஆனாலும் இப்ப இந்த பறவைகள், குருவிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது காலையில எப்படி இந்த உஷித் காலத்துல அவ்ளோ சீக்கிரமா கரெக்ட்டா அது எந்திரிச்சிருது. அதெல்லாம் எந்த ஒரு சோம்பல்தனமும் படல. எழுந்த உடனே அப்படியே படன்னு பறந்து போது. கடவுள் நம்மள அந்த மாரி ஒரு பறவையா படைச்சிருக்க கூடாதா? அப்படின்ற மாரி சில நேரம் ஏக்கமா இருக்கும். ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிறை கோலம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை முன்னில் வைத்தடி போட்டுவிட்டேனே. ஓம் சரணபவ 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 ஓம் சரண. சாமி கும்பிட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. சாமிக்கு பால் காசு எடுத்துட்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை ஒரு தடவை அலசிட்டு பால் கட் பண்ணி பிரிச்சு ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அடுப்புல வச்சுட்டு மாடிக்கு போயிட்டு வரலான்னு வச்சிருக்கேன். ஏன்னா மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையும் ரசிச்சு நின்றுட்டு அதுக்கு பிறகு நேற்று துணி காய வச்சிருந்தோம். பெட்ஷீட் எல்லாம் அதை எடுக்க மறந்துட்டோம். அப்படியே அதை எடுத்துட்டு வந்துடலான்னு மாடிக்கு போகலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு அப்புறம் தான் மாடிக்கு போக போறேன். எனக்கு ஜோதி டிவியில் வர்ற பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கே அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி எல்லா சீன்ஸுமே வச்சுருப்பாங்க பாட்டில். அதுவும் கந்த சஷ்டி கவசம் சூப்பராக இருக்கும் ஜோதி டிவியில். முதல்ல ஒரு விநாயகர் பாட்டு, அப்புறம் கனகதாரா சோஸ்திரம், அதுக்கப்புறமா கந்த சஷ்டி கவசம். இது 3ம் கேட்டாச்சு. காலை நேரத்தில் சீக்கிரம் எழுந்துட்டேன்னா கட்டாயமாக மாடிக்கு ஒரு 2-3 நிமிஷமாவது போய் நடந்துட்டு தான் வந்துடுவேன். நம்ம ஒரு நல்ல வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னும் போது காலார நடந்து நல்ல காற்று சுவாசிச்சு பறவைகளோட சத்தம், குருவிகளோட சத்தம், மனுஷங்களோட நல்ல பேச்சு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம். நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? இது மாதிரி மாடியில் நிற்கும் போது இப்படி இதமான அனுபவம் தான் கிடைக்கும். வேகமாக ஓடுற வாழ்க்கையில காலையில் அவசர அவசரமாக எழுந்துக்கிறதும் வேலைக்கு ஓடுறதுமா இருக்கும். என்னோட கான்செப்ட் எல்லாம் கடவுளை மனசார வணங்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வணங்கணும். நல்ல மனிதர்களை நம்ம நல்ல மரியாதை கொடுத்து மதிக்கணும். இயற்கையை ரசிச்சு வாழணும். எங்கேயாவது ஒரு நல்ல கிராமத்துல ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல ஒரு நல்ல சூழல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இதுதான் என்னோட ஆசை. ரொம்ப எளிமையா சந்தோஷத்தோட 4 பேரோட சேர்ந்து நம்மளோட வாழ்க்கை அப்படியே போகணும். எனக்கு இருட்டுனா பயன்ற மாதிரி நம்ம ஜனனிக்கும் ஹீர்த்தனாவுக்கும் பறவை பூச்சி இதெல்லாம் ரொம்ப பயம். ஹீர்த்தனா என்னுடைய மாடிக்கு வந்துட்டா.
நான் இருக்க தைரியத்துல அவங்க சுத்தி சுத்தி பறவை, நிலா எல்லாத்தையும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிலா இப்பவும் அழகா தெரிஞ்சுட்டு இருந்தது வானத்துல. நான் இறங்குறேன்டி அப்படின்னு குரல் கொடுத்ததும், நானும் வரமா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி விட்டு வந்தேன். நான் சும்மா விளையாட்டுக்கு கதவு சாத்திட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். கீழே வந்ததும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு பால் அடுப்புல வச்சுட்டு அங்க எங்க போகாம பக்கத்துலயே நின்னாச்சு. பால் பொங்குற வரைக்கும் நின்னுடலாம் அப்படின்னு. இன்னைக்கு சாமிக்கு வந்து நைவேத்தியமா கொடுக்கறது பனங்கற்கண்டும் பால்ல தேன் கலந்து ஏலக்காய் கலந்தும் கொடுக்க போறேன். எனக்கு சங்குப்பூனா ரொம்ப பிடிக்கும். அதோட கலர் வந்து ரொம்ப வைப்ரண்டா அட்ராக்டிவா இருக்கும். அதோட எனக்கு ப்ளூனா ரொம்ப பிடிச்ச கலர். இப்ப சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. அதனால சங்குப்பூ வந்து சரியா பூக்க மாட்டேங்குது. முன்னாடியில நிறைய பூ பூக்கும். இப்ப ஏதோ 1, 2 இல்லாட்டி சில நேரத்துல பூவே இல்லாம தான் இருக்கு. நேத்து பாபா கோயிலுக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல சங்குப்பூ வந்து பாக்கெட்ல கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு பாக்கெட் 20 ரூபான்னு சொன்னாங்க. அதுல அடுக்கு சங்குப்பூ தான் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் அதிகமா இருந்தது. சரி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். வர்ற வழியில மறந்துட்டே வந்துட்டோம். அப்புறம் பாதி தூரம் வீட்டுக்கு வர்ற வழியில வந்த பிறகுதான் அச்சச்சோ இன்னைக்கு சங்குப்பூ வாங்க மறந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு. ஜனனிக்கு போன வாரம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜுரமா இருந்துச்சு. அதனால கூலா இந்த ஐட்டமும் கொடுக்காம வச்சிருந்தோம். ஆனா மேடம் வந்து நேத்து வியாழக்கிழமை பாபா கோயில் கூட்டு போவோம்னு அடம்பிடிச்சு பார்த்துட்டு சரி கூட்டு போல அப்படின்றதுனால எனக்கு கண்டிப்பா குல்ஃபி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தா. குல்ஃபி வாங்கிட்டு வந்தோம். ஆனா பேச்சு ஜோர்ல 2 பேரும் குல்ஃபி சாப்பிடவே மறந்துட்டாங்க. காலையில தான் எழுந்து சாப்பிட்டாங்க. பாக்கெட்ல தான் இருந்தது. பட் அவங்கள மாதிரி ஃப்ரீசர் நம்மள்ட்ட இல்ல அப்படின்றதுனால நம்ம ஃப்ரீசர்ல வச்சுமே அது கொஞ்சமா மெல்ட் ஆன மாரி ஆயிடுச்சு. நேத்து சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பத்துக்கு மாவு போட்டிருந்தேன் அரைக்கலான்னு. ஆனா கோயிலுக்கு போயிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி நைட்டு வந்து தான் அரைச்சு போட்டேன். இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கான்னு. இப்ப போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா புளிச்சிருக்கா? ஆப்பம் நல்லா வருமான்னு. நேத்து நைட்டு கடலைப்பருப்பு ஊற போட்டிருந்தேன். வடகறி பண்றதுக்கு. ஆப்பமும், வடகரியும் தான். வடகரிலாம் நம்ம வீட்ல பண்ணும்போது எப்பயாவது ஒரு தடவ ரொம்ப சூப்பரா வந்துரும். அந்த மாரி சூப்பரா வந்துட்டே தான் இன்னைக்கு. வடகரி வேலை முடிஞ்சுச்சு. இனி ஆப்ப மாவு ரெடியா இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ப மாவு பார்த்தேன். ஆப்ப மாவுமே நல்லா பொங்கி தான் வந்திருந்தது. கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்ப ஆப்பம் சுட்டா சூப்பரா வரும். எனக்கு டிஃபன் வெரைட்டீஸ்ல ஆப்பம் சுடுறதுன்னா கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இப்படி எடுத்து ஊத்திட்டு அப்படியே ஆட்டிட்டு வைப்போம்ல, அது கொஞ்சம் எனக்கு ஃபன்னா இருக்கும். கீர்த்தனா நானும் ஆப்பம் சுடட்டாமான்னு கேட்டு கேட்டு வருவா. ஆனா நான் விடுறதே இல்ல. இன்னைக்கு லீவுன்றதுனால நம்ம ஆளுங்க பெட்ட விட்டு ஏஞ்சிக்கல. நைட்டும் லேட்டா தூங்குனாங்க இல்லையா? அப்புறம் ஆப்பமும் வடகரியும் ரெடியா இருக்கு வாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் எழுந்து வந்தாங்க. காலையில நல்லா சுட சுட சூடா பஞ்சு மாதிரி ஆப்பமும் வடகரியும். நாங்க சூப்பரா சாப்பிட்டோம். நீங்கலாம் சாப்பிட்டீங்களா? ஆப்பம் சுட்டுட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிச்சது. என்னடா நம்ம 4 பேரும் வீட்ல தானே இருக்கோம். யாருன்னு பார்த்தா மாமியார் வந்திருந்தாங்க. நல்ல நேரம் மாவு இருந்தது. அதனால 2 ஆப்பம் அவங்களுக்கும் போட்டு குடுத்தேன். ஜனனிக்கு பூ மாதிரி ஆப்பம் வேணும்னு கேட்டு அந்த பூ மாதிரியே போட்டு குடுத்தாச்சு. ஆப்பத்து கூட சாப்பிட உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்குமா? வடகரி பிடிக்குமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்பம் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.